இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டே குல்லிங் டால் பண்ண போகிறோம். நான் ஷேர் பண்ணுற ஆர்ட்ஸு கிராஃப்ட்டு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த பேக்ரவுண்டில் நம்ம பேச போகிற விஷயம் கொஞ்சம் டீப்பாக இருக்க போகுது. ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மனுஷா. இந்த புக்ஸ் எல்லாம் நான் டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பழைய புத்தக கடைக்கு கொடுக்கறதுக்காக. என்கிட்ட இது மாதிரி பேப்பர் புக்ஸ் தவிர பிடிஎஃபாகவும் ஆடியோ புக்ஸாகவும் அவ்வளோ புக் இருக்குது. அந்த புத்தகங்களையெல்லாம் நான் ஒரு தடவை இல்லை நிறைய தடவை படிச்சிருக்கேன். ஆனால் இவ்வளவு படித்த பிறகும் இந்நேரம் நான் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தைரியமாக சந்தோஷமாக பெரிய பணக்காரியாக இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் உண்மை என்னென்னா நான் ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுறேன். அதை தவிரவும் இதெல்லாமே தெரிஞ்சும் கூட அதெல்லாம் அடையணுன்ற ஆசை கொஞ்சம் கூட எல்லாமே இருக்கேன் இல்லையா? அப்போது இந்த மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் வேலை செய்யலையா, இல்லை நான் சரியாக படிக்கலையா? இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் மோட்டிவேஷன் தான். நீங்கள் சோர்வாக இருக்கீங்களா, உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்காக வாழ்ந்து காட்டுங்க, இவங்களுக்காக வாழ்ந்து காட்டுங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நமக்குள்ளே ஒரு கில்ட் ஃபீல் வருது, கோபம் வரும், பழைய காயங்கள் எல்லாம் திடீர்னு மேலே வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதே வீடியோவை, அதே ஸ்பீச்சை, அதே புக்கை திரும்ப திரும்ப தேட ஆரம்பிப்போம், ஒரு ட்ரக் மாதிரி. ஆனால் இதில் பெனிஃபிட் யாருக்குன்னா நமக்கு இல்லை, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்க்கு தான், இந்த புக்ஸோட ஆத்தருக்கு தான், அப்புறம் பப்ளிஷருக்கு. அவங்க இதை ஒரு வேலை மாதிரி செய்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் மாதிரி. நாம் சர்வைவலுக்காக வேலை பார்க்குற மாதிரி அவங்க மோட்டிவேஷன் பேசுகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன சாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தா பெரும்பாலும் ஒன்றுமே இருக்காது. இவங்க ஏற்கனவே படித்தது, பழைய ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து இவங்களோட சொந்த வார்த்தைகளாக மாற்றி நம்மக்கிட்ட கத்தி கத்தி போல்டாக சொல்லுவாங்க. அதில் சொல்லியிருக்கிற எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தாது. அதனால் நம்ம லைஃப் இன்னும் கன்ஃபியூஸ் தான் ஆகும். பீட்ரூட்டோ கேரட்டோ இந்த மாதிரி கட் பண்ணி அதை மிக்சியில் அடிச்சுட்டு அதோட ஜூஸ் எடுத்து அதில் பால் மிக்ஸ் பண்ணி குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளே கிரவுண்டுக்கும் வெளியில் நின்று அதை பண்ணு இதை பண்ணு வேகமாக ஓடு புடி அப்படின்னு கத்துறவங்க கோச்சு. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. உள்ள களத்தில் விளையாடுறவன் தான் பிளேயர் இல்லையா? இந்த லைஃப் நம்மளோட ப்ளே கிரவுண்டு. உள்ளே என்ன நடக்குது, ஆப்போனண்ட் யார், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து யாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ணவே முடியாது. நான் கூட இந்த புக்ஸ் எல்லாம் ஏன் இப்படி உட்காந்து படித்தேன் அப்படின்னா, இந்த சொசைட்டி சொல்கிற மாதிரி என்னோடய லைஃப் இல்லாத மாதிரியும் நான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் நார்மலாக மெல்லமாக நடந்து போயிருந்தாலே என்னோடய லைஃப்பில் இந்நேரம் நான் எங்கேயோ போயிருக்கலாம். நான் இப்போ மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதில்ல, ஸ்பீச் எல்லாம் கேட்குறதில்ல. அதோட யாரு கையும் வாழ்ந்து காட்டணும், இல்லை எல்லோரும் என்னை மதிக்கணும், நான் சொல்கிறது கேட்கணும், எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி எந்த மாதிரியான நோக்கமுமே எனக்கு இல்லை. என்னோடய லைஃப்பை நான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷனும் எனக்கு தேவைப்படவே இல்லை. மோட்டிவேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டம் மாதிரி வச்சு அது மாதிரி எல்லாரையும் அந்த மோல்டுக்குள்ளே சிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்மளோட தனி திறமைகளையும் நம்மளோட கேரக்டரையும் பில்ட் பண்ணிக்கிற மாதிரி அது இருக்காது. அந்த ஸ்பீக்கர்ஸே யாரை இம்ப்ரெஸ் பண்ணணுமோ, ஆண்களையோ பெண்களையோ இல்லை குறிப்பிட்ட மதத்தையோ ஏதோ ஒன்றை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அது ரிலேட்டடான கதைகளை சொல்லி தான் பேசுவாங்க. அது எதுவுமே நமக்கு யூஸ் ஆகாது. அதனால் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா சுந்தர் பிச்சை, அம்பானி, அதானி அவங்க குரல்லாம் நமக்கு ஞாபகமே வராது. ஏன்னா அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு சொல்லவே தெரியாது. நம்ம எல்லாத்தையும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறோமே தவிர நம்ம எதையும் ட்ரை பண்ணுறதே கிடையாது. யாராவது அழகாக கோலம் போடுறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் எப்படின்னு கேட்போம். ஆனால் நம்மளும் அதே மாதிரி நம்ம வீட்டு வாசலில் ட்ரை பண்ணோன்னா நமக்கே வந்துடும். ஒரு பிரேக் டவுன் ஆன பஸ்ஸை
எத்தனை பேர் தள்ளுனாலும் சில அடி தூரம்தான் போகும். சர்வீஸ் பண்ணி நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை யாருமே தள்ள வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் என்னோடய இன்ஜினை இப்போ கொஞ்சம் சரி பண்ணதுனால லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த டால் ரொம்ப பேசிக்கானது, செய்யறதுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும். 3mm ஸ்டிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கைக்கு மட்டும் இந்த மாதிரி ஒயிட் ஷீட் வச்சு அப்படியே டைட்டாக காயில் பண்ணி கை மாதிரி அப்படியே பேஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே 3mm ஸ்டிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக ஜிம்கி மாதிரி அதை மோல்ட் பண்ணி அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஜிம்கி தான். பாடிக்கு, கைக்கு எல்லாமே ஒரே ஒரு டெக்னிக் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டிப் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ளவர்னு சொல்லுவோம்ல, சிசரால் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ரோல் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அதுவும் குல்லிங் நீடில் வச்சே பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவர் வச்சு அதை ஃப்ராக் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த டால். ஒரு கையில் ஒரு சின்ன ரோஸ் கொடுத்தாச்சு. இன்றைக்கும் என்னை மோட்டிவேட் பண்ணுற ஒரு வார்த்தை இருக்குது. நான் 9th படிக்கும்போது ஸ்டேஜ் ஏற பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னப்போ என்னோடய ஹிஸ்ட்ரி டீச்சர் கேட்ட கேள்வி தான், போய் பேசுனா என்ன, உன் தலையவா வெட்டிடுவாங்க? இல்லையே, போய் பேசு. அதை விட வேறு எதுவுமே என்னை இது வரைக்கும் மோட்டிவேட் பண்ணதே இல்லை. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.